Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A ship is traveling towards east. Okay sir. A ship heading 30 degree east of north is always north to the first ship. First ship பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை நோக்கி போகுது சார். First ship ஈஸ்ட்டை நோக்கி போகுது 10 மீட்டர் per second ஸ்பீடில். A ship heading 30 degree east of north. ஈஸ்ட் ஆஃப் நார்த்னு என்ன? ஈஸ்ட்டை நோக்கி போகுது. எங்கேருந்து? நார்த்துலேருந்து. இஸ் ஆல்வேஸ் டு டியூ நார்த் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஷிப். ஃபர்ஸ்ட் ஷிப்பில் உட்காந்து ஒருத்தவங்க பார்க்குறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்பில் உட்காந்து பார்க்குறவனுக்கு அந்த ஷிப் எப்படி தெரியுது? நார்த்தில் மட்டும்தான் போகிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக அந்த ஷிப்பு நார்த்தில் போகுது, அந்த ஷிப் நார்த்தில் போகல. அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த்தில் இருக்குது. ஓகே, அந்த ஷிப் எப்படி இருக்குது? 30 டிகிரி ஈஸ்ட்டை நோக்கி இருக்குது. எங்கேருந்து? நார்த்துலேருந்து. ஆனால் எனக்கு பார்க்குறப்ப அது எப்படி தெரியுது? அது நார்த்தில் போகுது. எப்படி சார்? நல்லா பார், ஸ்டார்ட் 2 பேர் இங்கே பண்ணுறோம். நான் இங்கே வந்துட்டேன், அவன் இங்கே வந்துட்டான். அப்போ நான் என்ன சொல்லுவேன் சார்? நான் நகரவே இல்லை, அவன் என் தலைக்கு மேலே இருக்கான். ஃபஸ்ட் நாங்கள் 2 பேர் சேர்ந்துருந்தோம் சார். இப்போ நான் பார்க்குறேன், அவன் என் தலைக்கு மேலே இருக்கான். இப்போ நான் பார்க்குறேன், இங்கே இருக்கான். இப்போ பார்க்குறேன், இங்கே இருக்கான். இப்போ பார்க்குறேன், இன்னும் மேலே. அப்போ நான் நகரவே இல்லை, ஆனால் அப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவன் எனக்கு மேலே மட்டும்தான் போகிறான். ஸோ அதான் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த ஷிப்பு வந்து நார்த்லேயே தெரியுதுன்னா அந்த ஷிப்பு இப்படியே மேலே போகுது. இப்போ இதான் வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள் லாஜிக். இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த ஆங்கிள் என்ன சார்? 60 டிகிரியா? ஒரு விஷயம் நான் உனக்கு இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு மேலே மட்டும்தான் தெரியுதுன்னா நம்மளோட இந்த வெலாசிட்டியும் அந்த ஆப்ஜெக்டோட இந்த வெலாசிட்டி என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னோட இந்த வெலாசிட்டி 10. இது v. அப்போ நான் இது என்ன சார்? v cos theta. v cos theta. அப்போ என்னோட v cos thetaவும் என்னோட வெலாசிட்டியும் அந்த ஆப்ஜெக்டோட இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஈக்குவலாக இருக்குது. அதனால தான் எனக்கு எப்படி தெரியுது? இந்த ஆக்சிஸில் மட்டும் தெரியுது. சொல்கிறது புரியுதா? அப்போ v cos theta, v cos இங்கே 60 போட்டுக்கலாமா? v cos 60 வேல்யூ 10. அப்போ v என்ன ஆயிடுச்சு? 20. ஏன்னா cos theta வந்து 1/2. அப்போ v யோட வேல்யூ 20. இல்லைன்னா இது எப்படி சால்வ் பண்ணலாம் சார்? இந்த வெலாசிட்டி 10. எந்த வெலாசிட்டி? இந்த வெலாசிட்டி 10. அப்போ இந்த வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கோ. அப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. இந்த வேல்யூ 10, இந்த ஆங்கிள் 60. அப்போ இது என்ன சார்? tan 60னா √3. √3 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். இது வந்து y ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி பை 10. அப்போ vy என்ன ஆயிடுச்சு? 10√3. அப்படின்னா அந்த கப்பலோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸில் 10. வெலாசிட்டி ஆஃப் பி ஷிப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 10 i கேப், ஒய் ஆக்சிஸில் 10 √3 டைம்ஸ் ஜே கேப். வெலாசிட்டி ஆஃப் போட் 1 எப்படி இருக்குது? இது போட் 2. இது போட் 1ஓட வெலாசிட்டி எப்படி இருக்கு? அவன் 10 i கேப்பில் மட்டும் போகிறான். அப்போ நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சி எனக்கு 10√3 ஜே கேப் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைய பொறுத்த வரைக்கும் அவன் மேலே 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 மட்டும்தான் சார் போகிறான். இதுதான் சார் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட கான்செப்ட். புரியுதா? அப்போ நல்லா பாரு, டோட்டல் ஸ்பீடு கேட்குறாங்க. இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி, இது என் ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி. அப்போ டோட்டல் வெலாசிட்டி வேணும்னா √10ஓட ஸ்கொயர் ப்ளஸ் 10√3ஓட ஹோல் ஸ்கொயர். இது சிம்பிள் மெத்தட். உனக்கு லாங்காக வேணா இதை சொல்லிட்டேன். 100 + 300. அப்போ 400 ஆயிடுச்சா? 400 ரூட் எடுத்தோன்னா 20. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஷிப். ஸ்பீட் ஆஃப் த ஷிப்பு கேட்டாங்க. ஸ்பீட்னா என்ன? வெலாசிட்டியோட மேக்னிடியூட். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.